தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். வள்ளுவ பெருந்தகையின் ஒரு அற்புதமான ஒரு குறள். ஒன்றை தேர்ந்தெடுத்த பிறகு அதன் பிறகு தெளிவான ஒரு சிந்தனை உடைய ஒரு குழந்தை வாழ்க்கையில் துன்பப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பொருளை அடிப்படையாக வச்சோம். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு லட்சியத்தை விரும்பிட்டோம். அந்த விரும்பின பிறகு அந்த செயலை வந்து சிறப்பாக செய்து முடிக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம எண்ணுவதற்கு முன்பாக நாம் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிட்டோம்னா அது வாழ்க்கையில் ஈடேறாமல் போயிடும். அதனால எண்ணி துணிக கர்மம், முதலில் செயலை முடிவு செய்ய வேண்டும், பிறகு துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம முடிவெடுத்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது தவறானது அப்படின்னு சொல்ற வள்ளுவ பெருந்தகையின் குறளை ஆரம்பித்து அதற்கும் மேலாக எனக்கு பிடித்த ஒரு அற்புதமான ஒரு குறள். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இதனுடைய திருக்குறளின் அடிப்படையில தான் நம்ம எல்லாருமே இயங்கிட்டு இருக்கிறோம். தெய்வம் என்ற ஒரு பொருள் இருக்கிறதா இல்லையாங்கிறது நமக்கு கேள்விக்குறியா இருந்தாலும், ஆனால் நமக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வெற்றி அமையும். உழைப்புக்கேற்றால் அதற்கு ஏற்றாற்போல் உழைப்புக்கேற்றாற்போல் வெற்றி அமையும் என்கிற திருவள்ளுவனின் ஒரு மேலான குறளை வணங்கி திருக்குறளையும் திருக்குறள் பரப்புவதையும் திருக்குறளை மாணவர்களிடையே கொண்டு சேர்ப்பதையும் தனது தலையாய கடமையாக கொண்டிருக்கிற காமராசு ஐயா அவர்களையும் நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர், பொறுப்பு துணை தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், SMC தலைவர் உள்ளிட்ட மாணவ செல்வங்களையும் வணங்கி மகிழ்கிறேன். நம்ம பள்ளியில் சில மாணவர்கள் திருக்குறள் தொடர்ந்து படிச்சுட்டு வராங்க. 1000, 800, 700 அது போன்ற எண்ணிக்கையில் திருக்குறள் முடிச்சிருக்கிறாங்க. அந்த திருக்குறள் முடிச்சிருக்கிற அந்த குழந்தைகளுக்கு பாராட்டும் விதமாகவும் இனிவரும் காலங்களில் திருக்குறளை படிப்பதற்கு விரும்பும் மாணவ செல்வங்களை அடையாளம் காண்பதற்காகவும் நம்ம இந்த நிகழ்வு கூட்டியிருக்கிறோம். அந்த திருக்குறளை நிறைவு செய்திருக்கிற மாணவர்களுக்கு பரிசும் அதை பாராட்டும், மேலும் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக சில ஊக்க உரைகளும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் வழங்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நம்ம ஐயா வந்து பார்த்தீங்கன்னா காமராஜ் ஐயா வந்து ஏற்கனவே சாந்தா பள்ளியில் மெட்ரிக் பள்ளியில் திருக்குறள் பரப்புரை செய்யும்போது நான் அந்த நேரத்தில் தான் அறிமுகம் ஐயா எனக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் நிறைய மாணவர்களை உருவாக்கினார். இதுவரையில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 1330 திருக்குறளை படிக்க வைத்து அவர்களை ஒப்பிக்க வைத்து அவர்களுக்கான பாராட்டு சான்றிதழையும் முதல்வர் கையால பரிசுகளையும் பெற்று தந்திருக்கிறார். அந்த பெருமைக்குரிய நம்முடைய காமராஜர் ஐயா, உங்கள் பலத்த கரவொலியோடு அவரை வரவேற்போம். என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் கடன் பணி செய்து கிடப்பதே. நான் என் வாழ்க்கை முழுக்கும் ஒரு பணி செய்து திருக்குறள் பரப்பும் பணியை செய்து கிடப்பதான் என்னுடைய பணியின் தலையாய பணியா எடுத்துட்டு ஐயா இருக்கிறாங்க. ஐயாவோட சிறப்பு சொல்லணும்னா துபாய், சவுதி அரேபியா மற்றும் அரபு நாடுகள் இல்லாம அமெரிக்க நாடுகள், லண்டன் போன்ற நாடுகள்லையும் ஐயா தினந்தோறும் வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த நாடுகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களையும் இவர் காலையில எழுந்து சரியான ஒரு 5 மணிக்கு எழுப்ப வச்சு அவர்களுக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்து அவர்களையும் குறளை படிக்க வைத்து அந்த மாணவர்களையும் திருக்குறளில் மிக பெரும் செழிப்பான ஒரு நிலை அடைவதற்காக முயற்சி செய்து மேற்கொண்டு வருகிறார். இன்னும் கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகள் இருவருமே, ஒருத்தர் வந்து பெரிய மகள், மூத்த மகள் மருத்துவராக இருக்கிறாங்க, இன்னொரு மகள் இப்போ பொறியியல் துறையில் இருக்கிறாங்க. அவங்க இருவருமே 1300, அது இவங்க மக வந்து 3 வயதிலேயே 3 வயதுனையா 3 வயதிலேயே 1330 திருக்குறளை படித்து மாவட்ட ஆட்சியரிடம் பரிசு பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது, கூடுதல் சிறப்பு. அது கைத்தட்டலாம் வேணும். திருக்குறள் உலகம் முழுவதும் போட்டுறாங்க. விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்து படிச்சது திருக்குறள் தான். கிரம்லின் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய வந்து நம்முடைய திருக்குறள் வந்து பெட்டகமா அழியாத, உலகமே அழிஞ்சாலும் அழியாத அளவுக்கு திருக்குறள் நூல் அதில் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்முடைய ஜி போப்பு, கால்டுவெல் இவங்கெல்லாம் வந்து தமிழ் படிச்சு அதில் குறள் சிறப்பாக இருந்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜி போப்பு அவர்கள் உலக நாடுகள் முழுக்க பரப்பு செஞ்சாரு. அப்போ நம்ம தமிழ் மொழியில ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னா அது திருக்குறள் மட்டும்தான். இன்னைக்கு வரும் உலக நாடுகள் வந்து நம்மளை திரும்பி பார்க்குது, ஏதோ ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் பெருசா சொல்லாம உலக நாடுகள் முழுக்க நம்ம வந்து நம்முடைய திருக்குறளை வந்து பெருமையா பேசுது அப்படின்னா அதுக்கு காரணமே திருவள்ளுவர் எழுதிய குறள். முகம் தெரியாது, இவர் இப்படிதான் வாழ்ந்தாருன்னு யாருக்கும் அடையாளம் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எழுதிட்டு போன திருக்குறள் நம்ம படிக்கிறோம். பாதி பேர் நம்ம வந்து 2 மதிப்பெண் எடுக்கணுங்கிறதுக்காக படிக்கிறோம். ஆனா அப்படி படிக்கக்கூடாது. அது பொருள்
புரிந்து படிக்கிற பொழுது, அது வாழ்க்கையில் பின்பற்றுகிற பொழுது நிச்சயமா அது வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளமா நம்முடைய திருக்குறள் இருக்கும். தமிழகத்தில் தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தனி சிறப்பு அக்கறையும் திருக்குறள் படிப்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வருகை தந்திருக்கூடிய திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை நம்முடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக சால்வை அணிவித்து அவர்களுக்கு கௌரவம் செலுத்தப்படுகிறது. குழந்தைகளே, உங்களுக்கு கைத்தட்டலோடு. அந்த காமராஜர் முதலமைச்சர் போல இன்றும் ஒரு காமராஜர் இருப்பதாக நாம் நினைத்து இவரை போற்றுவோமாக. பள்ளியின் சார்பாக கௌரவிக்கப்பட்ட ஐயா அவர்களுக்கு அடுத்தபடியாக SMC தலைவர் அவர்கள் சார்பாகவும் அவருடைய மகள்கள் அவரிடத்தில் திருக்குறள் கற்பதின் சார்பாகவும் அவர்கள் இனிப்பு வழங்கி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. உங்கள் கைத்தட்டல்களோடு நம்முடைய திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று இடம் சார்கிறேன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. கற்க கசலர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இயன்ற போதில் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். மகன் தந்தை காட்டும் உதவி என்னோற்றான் கொள்ளும் சொல். மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய இந்த பள்ளியினுடைய தனித்துவம் மிக்க தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் ஆற்றல் மிகு இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவணியாபுரம் பள்ளி என்பது நம்ம மாவட்டத்தினுடைய ஒரு பெயரை சொன்னால் போதும், தரம் எளிதில் விளங்குகின்ற மாதிரி நம்முடைய ஆவணியாபுரம் பள்ளி பல சாதனைகளை பெற்றிருக்கிறது. நான் 2வது முறையாக இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறேன். அந்த வகையில் என்னுடைய எழுதகை நண்பரும் தமிழாசிரியருமான கல்வித்துறையிலே மோகன் ஐயா என்று சொன்னார். அனைவருக்கும் தெரியக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய மோகன் ஐயா அவர்களையும் பாராட்டுவதிலும் வணங்குவதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியிலே நிறுவி 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கண்ட மிகப்பெரிய எழுச்சி திருக்குறள் எழுச்சியாக இருக்கிற காலத்தில் நூற்றாண்டுகளாக நான் திருக்குறளை கையில் எடுத்து பல மாணவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகள் 10,000 இருக்கும்போதும் சரி, அதுக்கு பின்னாடி 15,000 வாங்கும் போதும் சரி, அந்த பிள்ளைகளை ஒரு வருடத்துக்கு ஏறக்குறைய 17 10 12 இந்த பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாடு இருக்கிற மொத்த மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிகள் எல்லாம் என்னுடைய இணைய வழியிலே படித்து அந்த பிள்ளைகள் எல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் ஒப்பிக்கிறார்களோ அந்த மாவட்டத்துக்கெல்லாம் சென்று இதே போல் அந்த பிள்ளைகள் 1330 திருக்குறளையும் சொல்லுகின்ற ஆற்றல் பெறும்போது அந்த பள்ளிக்கு சென்று அந்த பள்ளியிலே நான் முதலாக நுழைந்து அந்த பிள்ளைகளுக்கு பாராட்டை தெரிவித்து பேசும்போது தான் தெரியும் நம் பள்ளியில் இந்த மாதிரி சாதனை மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பது அந்த தலைமை ஆசிரியருக்கும் அப்போது தான் தெரிகிறது. கூட இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் அப்போது தான் தெரிகிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆரம்பத்திலிருந்தே கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க ஒரு 4 மாணவர்களை 5 மாணவர்களை இணைத்து அவர்களுக்கு புத்தகங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து தினமும் அந்த பிள்ளைகள் வகுப்புக்கு செல்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் கண்காணித்து அந்த பள்ளியோட வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகின்ற தமிழாசிரியர்கள்லாம் இங்கே இருக்கிற காரணத்தினால் இங்கே வேகமாக அந்த பயிர் வளர்கிறது என்று தான் நான் சொல்வேன். அந்த வகையில் காலையில் ஒரு முறை வந்து, மாலையில் ஒரு முறை வந்து, இரவு வகுப்பிலும் பெரியவர்கள் படிக்கின்ற வகுப்பிலும் இவர்கள் இருவரும் பொருளுந்து படிக்கிற வகுப்பிலையும் தன்னுடைய பங்கை ஆற்றுகிற இந்த பள்ளியில் படிக்கின்ற யமுனா கிருஷா அவர்களை நான் பாராட்டுவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் கிருஷா அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். அடுத்ததாக கிருஷா அவர்களுக்கு இந்த பயனாடியை அளிப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
அப்போ இவங்க 2 பேருக்குமே நான் உங்களுடைய முன்னிலையில சில குரல்களை நான் ஒரு பரிசோதிக்க நினைக்கிறேன். அந்த வகையில் ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குரல் வீதம் கேட்கிறேன். 2 பேருமே ஒரே நேரத்தில் சொல்லுங்க. நீங்க வேண்டுதல் வேண்டாமை. வேண்டுதல் வேண்டாமை இதனடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை. அறவாழி. அறவாழி அந்தனன் தாழ்ச்சந்தர் கல்லால் பிறவாழ் நீந்தல் அரிது. துப்பாக்கு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமழை. சிறப்போடு. சிறப்போடு பூசனை செல்லாது வானம் மறக்கமே வானர்க்கும் வேண்டு. துறந்தார் பெருமை. துறந்தார் பெருமை துணிக்குயின் வைத்திருந்தார் எண்ணிக்கொண்டிற்று. நிறைமொழி. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அறத்தின் ஊங்கு ஆக்கமும். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தில் நூங்கில்லை கேடு. வீணால் படாமை. வீணால் படாமை நன்னாட்சி அக்ரம் வாழ்நாள் வழி எடுக்குங்கள். தென்புலத்தார். தென்புலத்தார் தெய்வம் இருந்தக்கள் தானன்றாங்க ஐம்பலத்தார் ஒன்பது. ஆற்றின் ஒழுக்கி. ஆற்றின் ஒழுக்கி அறநெருக்க அல்வாக்கு நோர் பண்ண நன்முடைத்து. இல்லதன் இல்லவள். இல்லதன் இல்லவன் மாண்பான் உள்ளதன் இல்லவன் மானாக்கடை. ஒழு புரிந்த இல்லோர். கொள் புரிந்த இல்லோருக்கு இல்லைக அம்மோ நேர்முள் பின் நடை. ஏழு பிறப்பும் தீயவை. ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்க பண்புடை மக்கட்பிரி. தம்மின் தம் மக்கள். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மானத்து மன்னூருக்கு எல்லாம் இனிது. அன்பிற்கும் உண்டோ. அன்பிற்கும் உண்டு அடைக்குந்தால் ஆழ்வரப்பும் பேர் புகழ் தரும். அன்பின் வழியது. அன்பின் வழியது உயிரில் அங்கிலுக்கு என்பதில் போட்ட உண்டு. விருந்து புறத்ததா. விருந்து புறத்ததா தன்றல் சாவ மஞ்சள் விடர் பாற்று. மோப்பக்குழையும் அடித்த முகந்து நோக்க குழையும் இருந்து. இன்சொலால் ஈரம். இன்சொலால் ஈரம் அழகி படியில வந்து செம்பொருள் கண்டர் வைச்சோம். இன்சொல் இனிதீண்டல். இன்சொல் இனிதல் காண்பாய் அவர்களுக்கு வன்சொல் வழங்குவது. காலத்தினால் செய்த நன்றி செய்த நாளத்தின் மான பெரிது. நன்றி மறப்பது. நன்றி மறப்பது நன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. செப்பமுடையவன் ஆக்கத்தின் உச்சத்திற்கு ஏமா பிடித்து. சொற்கோட்டம் இல்லது. சொற்கோட்டம் இல்லது செப்பமுதலே உட்கோட்டம் என்னும் பெரியன். காக்க பொருளா. காக்க பொருள் அடக்கத்தி ஆக்கதினும் இல்லை உயிர்க்கு. யாகவார் ஆயினும் நாக காக்க சோகப்ப சொல்லிக்கப்பட்டு. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்த மித்தியேன் நமக்கு துணை. நன்றிக்கு வித்தாக்கும் நல்லுக்கும் தீயொழுக்கும் என்று என்பதை தரும். விழிந்தாரின் வேறல்ல. விழிந்தாரின் வேற மற்ற தெரிந்தாலும் தீமை புரிந்தொழுவார். அறமறையா நல்ல செய்யணும். அறமறையா நல்ல செய்யணும் பெருமையை பெருமையாதவன். அகழ்வாரை தாங்கும். அகழ்வாரை தாங்கும் இல போல தம்மை கழ்வார் பொறுத்து. உண்ணாது நோற்பார் பெரிய பிரச்சனை என்ன சொல்லாவிப்ப. ஒழுக்காரா கொள்க. ஒழுக்காரா கொள்க ஒரு தன் தழுக்க அல்லது இயல்பு. அவ்விய நெஞ்சுத்தான் அக்கம் செவியன் கேடு நினைக்கப்படும். பயன் மரம் உள்ளூர் படுத்தால் சென்ற நாயுடன் படி. அருணறிந்து வெக்கா. அருணறிந்து வெக்கா அவருடைய சென்று தாங்கி திரு. அரும அறங்கூறா நல்ல செய்யணும். அறங்கூறா நல்ல செய்யணும் உடன் பிறங்குறான் பெற்று. ஏதிலார் குற்றம் போல். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிருப்பின் தீதிட்ட பண்ணுவதற்கு. பல்லார் பகைகள். பல்லார் முனிய பயனில. பல்லார் முனிய பயனில சொல்ல மெல்லப்படும். சொல்லுக சொல்லி பயனில சொல்லி பயனா சொல். தீயவை தீய பயத்தலார். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயின மஞ்சப்படும். தன்னைத்தான் காதலன் ஆயின். தன்னைத்தான் காதலன் எனக்கு ஒன்று தீவினை துன்னர்க்க தீவினைப்பால். தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் தக்கற்கு வேளாண்மை செய்து பொருட்டு. ஊரினி நீர் நிறைந்தற்று. ஊரினி நிறைந்தற்று உலகம் பேரறி வளர்ந்திரு. இன்னாது இறக்கப்படுதல். இருந்தவர் இன்முகம் காணும் அளவு. சாதலின் இன்னாததி. சாதலினால் வேண்டியதும் இதிலேயே கடை. ஈதல் இசைப்பட வாழ்த்து ஊதியம் வசைவழி வாழ்வாரே. வசைவழி வாழ்வார் வாழாதவர். மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார். மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லை என்ப தன்னுயிர் அஞ்சுமே. வலியார் முன் தன்னை நினைக்க. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னை மயிலருமே மேக போய்க்கு. தன்னுன் பெருக்கற்கு தான் செய்து உணர்வு நீங்களும் ஆரம்பம். கொல்லான் புலாலை மத்தானை கை கூப்ப எல்லா உயிரும் துரும். உற்றநோய் நோண்டல் உயிர்க்கு. உற்றநோய் நோற்றில் உயிர் குறுக்கன் செய்ய மேட்சை தவிர்த்திருப்பது. கூற்றம் குத்தலும் கைக்குறவும் அக்கம் வஞ்சமனத்தான் பயனெடுக்கும் புதங்கள் 5 மகத்தே நகும். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் ஒழித்து விடு. எல்லாமே வேண்டுவான் என்பான். எனக்கு கொஞ்சம் கல்லமை கக்கத்து நெஞ்சு. அருமடமா. சரி, நான் கொஞ்சம் தள்ளி கேட்கிறேன். சினத்தை பொருள் என்று கைப்பிழ கொண்டவன் கைப்பிழ தெற்று. சிறப்பீனும் செல்வம் பெருக்கின செய்யமை மாஸ்டர் கோல். அரவினை யாதனின் கொல்லாமை கொள்பெருவன் எல்லாம் தரும். யாதினி நீங்க அதனின் அவா என்ப எல்லாருக்கும் என்ன அன்று தவா பிறப்பின் விட்டு. என்னென்ப ஏனை எழுத்தென்பவருடன் கண்ணென்ப வாழமைக்கு. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னுடன் சாந்தனம் கல்லாதவாறு. உலர் என்னும் மாத்திரையவர் அல்லாத் பயவா கல்லநீர் கல்லாதவர். தக்கார் தகுல என்பது ஆலோசத்தில் காணப்படும். சரி, அரியவற்றில் எல்லாம் அறுதிய பெரியாரை பேணி தமராக்குள்ள. சிற்றினம் 5 பெருமை. சிமன் சுத்தமா சொல்ந்து விடும். பகல் வெல்லும் கூகையை காக்கைகள் வெல்லுமே எதற்கு வேண்டும் பொழுது. கொக்கக்கு கும்பப்பழத்து மற்றது குத்தமும் சித்தெடுத்து. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தந்த கர்ம கட்டளை குணம் நாடி குற்றம் நாடி ஆட்சி மீன் அணிமிக்க குழல். வெரி குட். சரி, எல்லாத்தையும் கேட்டா சொல்லுங்க. கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரியை உண்மையான உண்டிலே குடி என்னும் குன்றாளுக்கம்
மடி குடியெல்லாம் குன்றா இலக்க முடியும் மாத்திரம் வாங்கி கிடும் ஆறுமா ஆறுமா இடுக்கன் வருங்கால் இடுக்கன் வருங்கால் நக்கு அதனை அடிச்சிருவது அகப்பதி. வெரி அருமை. எல்லா குரலையும் கேட்டாலும் சத்தம் இல்லாத முதல் சீரி எனக்கு தெரியுங்கய்யா. அந்த குரலை இந்த அக்காங்களுக்கு 2 பேர்கிட்டையும் கேட்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் அப்படியே ஏஞ்சி லைனா வரலாம். உங்களுக்கு யாராவது முதலடி தெரியுமா? ஒரு குரலோட முதலடி அப்படின்னு தெரியுமா? அது மாதிரி யாருக்காச்சும் தெரியுமா? சொல்லுவாங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? புக்கு பார்த்துருக்கேன் கிடையாது. இந்த எல்கே இருந்து இது வரைக்கும் புத்தகத்தை தூக்கி பள்ளிக்கு வந்திருக்கிறான். அவனை போய் புக்கை பார்த்து கேளுங்க. பார்த்து எழுதிடா, இல்லைன்னா நான் லெஃப்ட்ல எழுதி மார்க் போடுறேன்டான்றதெல்லாம் இங்கே கிடையாது. வேலைக்காகாது. யாரும் இல்லையா? ரைட். இதுக்காக ஒரு இதுக்காக ஒரு கைது. மீண்டும் ஒரு வாழ்த்து தரேன். யாராச்சும் ஒருத்தர் ஒரு குரலோட முதலடி சொன்னா போதும். வாங்க, ஓடியா 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 ஓடியா. புக்கெல்லாம் அங்கே வச்சுட்டு வரணும். புத்தகத்தை அங்கே வச்சுட்டு ஓடியா. உங்களுக்கு தெரிஞ்ச குரல் ஓடியா முதல் வார்த்தை மட்டும் சொல்லணும். அங்க ஓடியா ஓடியா சீக்கிரம் ஓடியா. அந்த பக்கம் வா. வா சொல்லுங்க பார்க்கலாம். வரியா இருக்கு கொஞ்சம் ஈவதை ஈகை மற்றெல்லாம் குறிய திருப்பி நீர துடித்து. அது மட்டும் தான் பார்த்துட்டு வந்தாங்க. அது வேண்டிதான் பார்த்துட்டு வந்தேன். வேற என்ன கிடைக்கல? வேற என்ன இருக்கா? முதல் அடி என்ன சேர்த்து? முதல் சேர்த்து காய்க்க வந்துச்சு. அப்புறம் சொல்லு. கிளாப் பண்ண சொல்லு. சொல்லுங்க. சொல்லுக சொல்லில் பயன்ற சொல்லுக சொல்லில் பயன்ல சொல். அன்பின் அன்பின் வழி அன்பின் வழிது உயிரில் அதில் என்பதில் போத்த உடம்பு. அன்பின் வழியது உயிர். அப்புறம் மொபைல் என்ன? நீ படிக்கிறியா திருக்குறள்? உங்க அப்பா என்ன பண்றாரு? எங்க? கொர்க்கையில் இருக்காரா? கவர்மெண்டா தனியாரா? அரசு பள்ளி. ஓஹோ. அப்புறம் உங்க அம்மா என்ன பண்றாங்க? சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? நீ என்ன பண்ண போற? நீ என்ன ஆக போற? டீச்சர் ஆக போறியா? அப்ப திருக்குறள் படிக்கிறியா? சரி. சரி, அவ கேட்ட அவையில வந்து அம்மா கிட்ட சொல்லி தினமும் வந்து என்ன பண்ணோம்? ஆன்லைன்ல வந்து படிக்கணும். இந்த வாங்க. இதோட இந்த பிள்ளைகளை வாழ்த்தி இந்த பள்ளியுடைய தலைமாசிரியர்கள் உட்பட அதே மாதிரி அவங்களுக்கும் பாராட்டி கொடுக்கலாம். இவங்களை பாராட்டி பேசுவதற்காக இப்போது ஒரு ஆசிரியரும் 2 நிமிடங்களிலே தன்னுடைய வாழ்த்துரை வழங்குவார்கள். போரை புறந்தள்ளி பொருளை பொதுவாக்க அமைதி வழி காட்டிய அன்பு மொழி ஐயன் வள்ளுவனின் வாய்மொழியாம் நம் அனைவரின் தமிழ் மொழி. அந்த தமிழை அழகாக குழந்தைகளுக்கு எடுத்து சேர்த்த ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய வணக்கமும் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொண்டு, வள்ளுவர் சொன்ன மாதிரி பாரதிதாசன் ஒரு கருத்து முன்வைப்பார். திருக்குறளில் இல்லாதது இவ்வுலகில் இல்லை. அதேதான் நானும் சொல்றேன். இதுக்குள்ள நிறைய எண்ணற்ற கருத்துக்கள் இருக்கு. ஆனா இந்த மாணவர்கள் ஏனோ அதை நாடி செல்வது கொஞ்சம் குறைவாகவே இருக்கு. ஒரே ஒரு திருக்குறள் சொல்ற பாருங்க. நாளும் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். அதை இந்த குழந்தைங்க சரியான காலத்துல இந்த உலகத்தையே அடையணும் அப்படின்னு எண்ணி முயற்சி செய்தனால கிட்டிருக்கு, வெற்றி கிட்டிருக்கு. அப்ப மாணவர்களாகிய நீங்கள் இந்த மாதிரி மாணவர்களை சாதிக்கும் போது அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமா நம்ம கைத்தட்டி அவங்கள நல்லா பாராட்டு தெரிவிப்போம். வாழ்த்துக்கள். இன்னொரு ஆசை, 2 முத்துக்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இங்க நிறைய முத்துக்கள் மறைஞ்சிருக்கு. அந்த முத்துக்கள் வெளிப்படணும்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். நாங்க அந்த சிப்பிகளை பிரிச்சு எடுக்க தயாரா இருக்கோம். நீங்க தான் தயாரா இருக்கணும். ஐயா அவருடைய பணி தொடரணும்.
இந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வழிகாட்டலாக இருந்த மோகனையா மிகப்பெரிய காரணம். எல்லா நம்ம ஸ்கூல்ல நடக்கிற எல்லா போட்டிகளுக்குரிய செயலுக்கும் முதலடி யார் எடுத்து வைப்பாங்கன்னா அவருதான். அவருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். மாணவர்களுடைய உத்வேகம் குறைவா இருக்கும் போது தட்டி கொடுத்து அவர்களை அறிவார்ந்த விஷயங்களை பூஸ்ட் பண்ணதுல இவங்க 2 பேருமே பூஸ்ட் பண்ணதுல கேவியாக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா பொது அறிவு சார்ந்த கருத்துக்களை சிறுக 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 துணுக்குகளாக வெட்டி கொடுத்த பெருமை ஐயாவை சாரும். அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எப்பவுமே மனித வாழ்க்கையின் ஓட்டத்தில் தட்டி கொடுக்காத வரை அவனுடைய ஓட்டம் சற்று குறைவாகவே இருக்கும். இப்ப நீங்க கைத்தட்டுற இந்த உத்வேகம், இந்த குழந்தைகள் அடுத்த இடம் மேடை ஏறும்போது 1330 இன்னும் சிறப்பா அதிகாரத்தோடு சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா ஒரே ஒரு ஆசை, இங்க இருக்கிற இந்த அக்காக்கள் போல முன்னோடியா எடுத்துட்டு நம்ம 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஐயாவிடம் பேரை பதிவு செஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றமான திருக்குறளை கற்று நாமளும் பயனடையணும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். திருக்குறளுக்கு பல பேர் உரை எழுதியுள்ளார்கள். உரை எழுதி சென்று அவர்களுடைய கடமை முடிந்து விட்டது. இப்பொழுது நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களும் அவரால் முடிந்த திருக்குறளை அந்த சென்னையிலும் கன்னியாகுமரியிலும் பல நினைவு சின்னங்களை எழுப்பினார். அந்த அவர் பணியும் ஓரளவு நிறைந்தது. ஆனால் இன்றும் திரு காமராஜ் ஐயா அவர்கள் மாணவர்களிடையே அதை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். திருக்குறளை இது இவர் போன்ற சான்றோர்கள் இல்லை என்றால் திருக்குறள் ஓரளவு மறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அது வருந்தப்பட வேண்டிய நிகழ்ச்சியாக மாறும். அதனால் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கும் திரு காமராஜர் ஐயர்களை அவருடைய பணியை தொடர வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். திருக்குறள் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். திருக்குறள் ஒரு புக் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாரும் அதை படிக்கிறோமான்றது கிடையாது. அதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு நமக்கு தேவைப்படுறாங்க. அந்த மாதிரிதான் ஐயா இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்க பசங்களுக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு அவங்களுக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்து நிறைய பேர் முடிச்சிருக்காங்க. என் குழந்தையும் அதுல படிச்சுன்னு இருக்கா. இப்ப திருக்குறள் படிக்கிறதுக்கு வயசு ஒரு இதுவே கிடையாது. சின்ன என் குழந்தைக்கு 3.5 வயசு தான் அவ படிக்கிறா. அதுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அதை படிச்சுன்னு இருக்காங்க. அதுல ஐயா பெரும் பங்காற்றுகிறாரு. எனக்கு ரொம்ப நன்றி கடன் அவருக்கு. அப்புறம் அவரு வழிகாட்டிய மோகன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி, மிகுந்த நன்றி தெரிவித்துக்கிறேன் இந்த இடத்துல. பாரதி டீச்சர் தன்னுடைய குழந்தையை சேர்க்கும் போது தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த குழந்தை 12 அதிகாரங்களை ஒப்பிக்கிறது. அதுக்கு ஒரு பெரிய கைத்தறிக்குதுங்க. நாங்கள் ஒப்பிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சொன்னால் ஒத்துக்க மாட்டோம். அது தனியாக முன்னாடி இருக்கிற கேமராவில் பிடிச்சி அதை நாங்கள் யூடியூப்பில் போடுவோம். அது போடும்போது 1லிருந்து 5 அதிகாரம், 6லிருந்து 10 அதிகாரம் அப்படி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அந்த குழந்தை விளையாடிட்டே சொல்லுவாள். நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு குழந்தை, இப்போ அமெரிக்காவில் படிக்கிற குழந்தைகள்லாம் அவங்க ஒப்பிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடியோவில் பதிவு பண்ணி அது தப்பாகிறாங்களா ரைட்டாகிறான்னு போடுவாங்க. அப்படி போடும்போது ஒரு இடைவெளி வரும். 5 நாளைக்கு 6 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். பார்த்து படிக்கிறவன தான் மறுநாளே இன்னொன்று போட்டுருவான். அது நான் வச்சுக்கோ. இன்னொரு விஷயம், இந்த அமெரிக்க பசங்களோட ஒழுக்கத்தை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் சரியான நேரத்துக்கு வருவான், ஸ்கிப் பண்ணி போக மாட்டான். அவன் அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பசங்க கற்றுக்குவாங்க. சரியா? அதே மாதிரி அவனை மாதிரி ஒரு நேரம் தவறாமல் காலம் தவறாமல் யாராலும் கதை முடிக்க முடியாது. தமிழ் வராது, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழை சொல்லி கொடுத்து நீ கொண்டு வந்திருக்கேன். ஏறக்குறைய 180 நாளாச்சு அமெரிக்காவில் தொடங்கி. நம்ம ஊரில் தொடங்கி 1487 நாள் ஆகுது. 1500வது நாள் கொண்டாட போகிறோம். ஒவ்வொரு 100க்கும் ஒரு விழா இருக்கு, இணையத்திலே பண்ணுவோம். அப்போ எல்லாமே அமெரிக்காவில் தான் பேசுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் இப்போ தான் ஒவ்வொருத்தரையும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரை கூப்பிட்றோம். அந்த மாதிரி ஒரு பெரிய இயக்கமாக இருக்கிற இந்த வகுப்பு இன்னும் அதிகமாக போயிட்டே இருக்குது. அதனால தான் எனக்கு அந்த ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய அருணி தமிழ்ச்சங்கத்தில் மறைமலை அடிகள் விருது போன மாதம் 19ஆம் தேதி கொடுத்தாங்க.
அது எல்லாமே இணையத்தில் இருக்கு, நான் காமிச்சிட்டு போகிறேன். அடுத்ததாக நம்முடைய பாரதி டீச்சர் மாதிரி நான் நிறைய பள்ளிக்கு போயிருக்கேன், காலேஜுக்கெல்லாம் போவேன். இன்னும் பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தை காலத்திலிருந்து நான் வந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் கல்வித்துறையில் பயணம் பண்ணிகிட்ருக்கேன், ஐயாவுக்கு தெரியும். அப்படி பண்ணும்போது என்னுடைய கால்படாத பள்ளிகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், அதே மாதிரி காலேஜ் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற பேராசிரியர்களோ அல்லது ஆசிரியர் பெருமக்களோ தன்னுடைய பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி படிக்க வச்சதே கிடையாது. நாங்களும் அவங்களுக்கு போய் கேட்டதும் கிடையாது. காரணம்னு கேட்டால் அவங்க சூழல் வேறு, அது தெரிஞ்ச கதைன்றதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் கூட அது மாதிரி நம்முடைய அது சொல்லுவாங்கல்ல, சித்திரத்தில் வரைந்த சிந்தாமரை மாதிரி கம்மன் சொல்லுவான், அது வாடாது, காலையிலையும் வாடாது, சாயந்தரையும் வாடாது. மாதிரி இந்த மாதிரியான நம்முடைய பாரதி மாதிரி டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தையை வளர்க்கும் சரியான கொண்டு போவாங்க. இதை தான் நாங்கள் சொல்லுவோம். அதனால் அப்படி வளர்க்கக்கூடிய பிள்ளைகளும் சரி, கண்டிப்பாக அவங்க சோடை போவதே இல்லை. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு உச்சத்தில் அடைத்து நல்ல பதவியில் இருப்பார்கள். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பில் அடுத்ததாக நம்முடைய ஐயா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. மாலை வணக்கம். ஐயா முதல்ல பார்க்குறப்ப ஏதோ சாதாரண பார்த்தா தானா, அவர் சொல்கிற சாதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் வந்து அது பாதி பேர் இப்போ ரெடி ஆகிட்டாங்க வந்தானா. கண்டிப்பாக நம்மளும் எதனா பண்ணணும் அப்படின்ற ஒரு இது அவங்க ரெடி ஆகிட்டாங்க வந்தானா. ஆனால் தமிழ் படிக்க தெரியாது அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குறப்போ இப்போ நம்ம மாணவர்கள் வந்து ஆல்ரெடி பாதி தமிழ் கற்றுக்குறான் வந்தானா. கொஞ்சம் அவனுக்கு வந்து தயக்கத்தோடு இருக்கான வச்சு இன்னும் ஐயா வந்து அவருடைய மோட்டிவேஷன் இப்போ கொடுக்குற மோட்டிவேஷன் பண்ணுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் வந்து நிறைய சாதனைகள் படிக்கும். அதுக்கு முன்னோடிகள் தான் வந்து 2 அக்கா தங்கச்சிகளும் வந்து நம்ம ஸ்கூலில் ஒரே ஒரு சாதனை நடக்க போகுது வந்தானா. இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கூலில் வந்து பெரிய ஒரு சாதனை நடக்கும். நம்ம பள்ளி வந்து ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே போய் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் நம்ம பள்ளி எங்கே பேர் கேட்டாலும் அவனே அப்படின்னு சொன்னாவே நம்ம நல்ல பேரில் தான் அது வரையும் போயிருந்தது வந்தோம். நம்ம ஸ்கூல் பர்சன்டேஜ்லையும் சரி மற்ற எல்லா விஷயமும் சரி. எங்கள் டீச்சர் பெருமக்களும் வந்து அந்த தங்கன்னு சொன்னால் கூட அது உறைஞ்சி போடாமல் இருந்தாங்க. எங்கள் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயும் தோல்வி ஏற்படாமல் அவர்களுடைய பணியை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறப்போ இன்னும் நீங்கள் சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு அனைவருக்கும் மாலை வணக்கம். திருக்குறள் அப்படின்றது அந்த அடைமொழிக்கே பேர் கரெக்டாக எல்லாருக்குமே தெரியும். திருக்குறள்னா ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு தெரியும். ஆனால் அந்த திருக்குறளை வந்து வாழ்வியல் நெறியா கொண்டு வந்து நிறைய பேர், அதாவது நம்ம புலவர் பெருமக்கள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருக்குறளை தான் முதல்ல படித்து அதனுடைய பொருள் பிரகாரம் அவங்க நடந்திருக்காங்க, வாழ்க்கையில் உயர்ந்திருக்காங்க, நல்ல அரிய பெரிய இலக்கியங்களை படிச்சிருக்காங்க. எல்லா நூல்களுக்கும் ஆங்கிலத்தில் கூட சொல்லுவேன். அடிக்கடி நான் திருக்குறளை தான் எடுத்துக்காட்டு சொல்லுவேன். என்னுடைய வகுப்புல ஒரு வகுப்புலையாவது ஒரு திருக்குறள் சொல்லாம நான் இருக்க மாட்டேன். அதுபோல இளம் பருவத்திலிருந்தே இந்த திருக்குறளை படிச்சு திருக்குறள் வாழ்வியல் நெறிகளை மொத்தத்தையும் அவங்க வாழ்க்கையில பின்பற்றினாங்கன்னா அவங்க சோடை போறது கிடையாதுன்னு ஐயா சொன்னாங்க. அது 100க்கு 200% உண்மை. அதை யாரும் பொய்ன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய பேர் எடுத்துக்காட்டு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மிகப்பெரிய பணியை வந்து மாணவர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுன்றது, அதுவும் பணியில் இருக்கும்போது சரி, பணியிலிருந்து விடுபட்ட போதும் சரி, இப்பவும் அதை தொடர்ந்து செய்யறாரு ஐயான்னு சொன்னாக்கா அவருடைய அந்த திருக்குறள் மேல் இருக்கிற பற்று தான் இதுக்கு காரணம். அதே நேரத்துல அந்த திருக்குறள் பற்று இருந்தாலும் நம்ம பகுதியில திருவண்ணாமலை மாவட்டத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இல்லாம கடல் தாண்டி இருக்கிற நாடுகளிலும் திருக்குறளுடைய பெருமை வந்து அறிய செய்யணும் அப்படின்றது அந்த காலத்துல நடக்கு. கால்டுவெல், ஜிவி போப்லாம் வந்து திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து படிக்கிறாங்க. இருந்தாலும் தமிழ் மொழி தாய்மொழியா, அங்க ஆங்கிலம் தான் தாய்மொழி. ஆனாலும் தமிழை வந்து திறம்பட கற்று அது எங்க கத்துக்க முடியும்னா திருக்குறள்ல தான் கத்துக்க முடியும். எல்லா நூல்களுக்கும் அடிப்படை நூல் திருக்குறள். அதான் உண்மை. அதுக்குதான் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால இது போன்ற அரும்பெரும் பணியை வந்து நம்முடைய ஐயா காமராஜர் ஐயா செய்து கொண்டு வருவது என்பது வயது மூப்பு அதெல்லாம் பார்க்காம பயணம் செய்து அந்தந்த பள்ளியினுடைய மூளை முழுக்கெல்லாம் சென்று கொண்டு போய்
மாணவர்கிட்ட சேர்த்து, அதுவும் இல்லாம ஆன்லைன்ல கொண்டு போய் அதை மாணவர்கிட்ட சொல்லி அந்த மாணவர்களை சிறப்புற செய்து அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு சில பாடுபட்டு இருக்கும் அவருடைய அந்த மிகப்பெரும் பாராட்டுக்குரியவர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம் பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல என் பிள்ளைங்களை பிரைவேட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என் குடும்ப சூழ்நிலையாக சரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தாலும் பசங்க படிப்பாங்க, படிக்கிற பசங்க எங்க இருந்தாலும் படிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை வச்சுதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தேன். பிரைமரிலையும் சரி இங்க மேல்நிலை பள்ளியிலும் சரி எங்க பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. நான் நடுவில் நிறைய வீட்டு வேலையும் செய்ய வைப்பேன். அவங்களுடைய வேலைகளை அவங்கள செஞ்சுக்கணும்னு உகுத்தி கொடுப்பேன். ஆனா எல்லா நேரமும் நான் அவங்க கூட இருக்கிறனான்றது தெரியாது. அவங்களா முயற்சி பண்ணி தான் அந்த திருக்குறள் ஆர்வத்தை காட்டி அவங்க படிக்க உட்காந்தாங்க. நான் எல்லா நேரமும் நினைச்சு பார்ப்பேன், ஐயா பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்காரு, எங்கேயோ தூரமா இருக்காரு, நம்ம அவரை பார்த்ததே கிடையாது. ஆனா அவர் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி முதல் வகுப்புலயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் பெற்றவங்க நாங்களே பிள்ளைங்க மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கவே இல்லை. முதல்ல திருக்குறள் தானே படிச்சுட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சேன்னா அது திருப்பி ரீகால் பண்ணி அவங்களால சொல்ல முடியுன்றது ஊக்குவிச்சுட்டு ஒரு 10 திருக்குறள் போன பிறகுதான் எனக்கு அது நம்பிக்கையே வந்தது. அப்பெல்லாம் நான் ஐயாவை நேர்ல கூட பார்த்தது கிடையாது. முதல் தடவை நான் திருவண்ணாமலையில பாக்குறப்போ ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா யூகேஜி படிக்கிற பையன் 1330 குறள் படிச்சுட்டான், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அவனை படிக்க வச்சது ஐயா தான் அப்படின்னு சொன்ன உடனே என்னால் உண்மையாவே சொல்றேன், நான் ரொம்ப வியப்பா பார்த்த விஷயமா இருந்தது எனக்கு. அது அவங்க சொன்ன மாதிரி வயசு ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆர்வமுள்ள படிக்கிற எல்லா மாணவர்களும் நான் கேட்டுக்குது ஒண்ணுதான், எந்த சப்ஜெக்டோ இல்ல புக்கு படிக்கிறோம், எழுதுறோம், சார்கிட்ட காமிக்கிறோம், மார்க் வாங்கிறோம், மூடி வச்சிடும், அது கிடையாது. இது படிப்பும் தாண்டி வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு நூலா நான் கருதுறேன். அதனால எல்லா மாணவர்களும் இதை கலந்து வெற்றி பெறணும் நான் எல்லாரும் கேட்டுக்கிறேன். நன்றி. 2 பேரும் 8:30 மணிக்கெல்லாம் அந்த பள்ளிக்கு வந்துடுவாங்க. எங்கள் வீட்டில் செல் இல்லை சார், ரீசார்ஜ் பண்ணி தர மாட்டாங்க, செல் கொடுக்க மாட்டேறாங்க, கவலையப்படாத. என்கிட்ட வந்துட்டு ஒரு நம்ம தலைமை ஆசிரியர் அறைக்கு முன்னாடி ஒரு வட்டம் போட்டு படிப்பாங்க. நான் நிறைய ஃபோட்டோ காமிக்கிறேன். அது மாதிரி இவங்க 2 பேரும் சொல்லிக் கொடுப்பாங்க. 9 மணி வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க, 8:55 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த வழிபாட்டு கூட்டம் பெல் அடிக்கும் போது போயிடுவாங்க. தினமும் உட்காந்து படிங்க. அப்படி படிக்கும்போது இவங்க 1000க்கு மேலே இவங்க டீச்சர் விளையாட்டு விளையாடுவாங்க. அந்த மாதிரி டீச்சர் விளையாட்டு விளையாடுவாங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு தானாகவே இன்னும் அதிகமான பயிற்சி கிடைக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் வரீங்கன்னு கைத்துக்கோங்க. கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு புத்தகம் கொடுத்துட்டு போகிறேன். 2 பசங்க, இந்த 2 பசங்க போதும். இல்லை கொஞ்சம் இப்படிலாம் தூக்கக்கூடாது, அப்படி டக்குன்னு தூக்கணும். சரியா? அவனா சார் எடுத்து விட்ட பூனை எலி பிடிக்காது, அவங்களுக்கே வரணும். சரி, எந்த பிள்ளைகள் மட்டும் ஓடியாங்க சீக்கிரம், அப்படியே வெளியே வாங்க. கை தூக்கின பிள்ளைகள் மட்டும் ஓடியாங்க. எடுத்துட்டியா? சரி, நன்றி உரை ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் பேராசக்காரன், ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாதவன். ஏன் அப்படின்னா ஐயா கொரோனாக்கு முன்னாடி காமராசர் ஐயாவை இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம ஒரு நாள் அறிமுகப்படுத்துகிறோம். சாந்தா மெட்ரிக் பள்ளியிலேருந்து ஒரு 50 மாணவர்களை படித்து திருக்குறள் பயிற்சி எடுத்த மாணவர்களை இந்த பள்ளிக்கு வர வச்சு ஐயா அப்போ அந்த 50 மாணவர்களையும் கேள்வி கேட்டாரு. பஸ்ல இட்டுன்னு வந்து இந்த பள்ளியில தொடங்க வச்சேன். நான் எல்லாருக்குமே எல்லா குழந்தைகளும் எந்த குழந்தை ஆர்வமா இருக்கட்டுமோ, எந்த குழந்தை 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு நிறைய பேருக்கு என்னன்னா இப்போதைக்கு அப்போ புத்தகம் தான் தேவை. ஆனா இப்போ செல் இருந்தா போதும். ஏன்னா செல் இருந்தாக்கா நீங்க அது ரீசார்ஜ் பண்ணணும். நீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா தான் ஐயா அதுல இருப்பாரு. புத்தகத்துல படிக்கணும்னா நீங்க யாராவது ஒருத்தர் தனி பயிற்சி எடுத்தாதான் முடியும். அன்னைக்கு மனசுக்குள்ள தோணுச்சுன்னா ஒரு 10 பேராவது படிக்க வச்சு நம்ம பள்ளிக்கு பேர் எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சேன், ரொம்ப பேராசையா. ஆனா அந்த பேராசையை எனக்கு நிறைவேறவே இல்லை. சஹானா அப்படின்ற மாணவர்கிட்ட 17 மாணவர்கள் நான் படிக்க வச்சேன். 17 மாணவர்களை 250 திருக்குறள் படிக்க வச்சு 250 படிக்க வச்ச நானு அப்போ பாராட்டு விதமா தலைமை ஆசிரியர் கேட்டு, ஐயா நான் பெற்றோரோட அனுமதியோட நான் டூர் இட்டு போறேன்னு சொல்லி சுற்றுலா செஞ்சிக்கோட்டைக்கு கூட்டு போனேன். அந்த 17 மாணவர்கள் பெற்றோரோட அனுமதியோட செஞ்சிக்கோட்டைக்கு கூட்டு போனேன். அப்படி கூட்டு போகும்போது அன்னைக்குதான் எனக்கு கற்றுத்தந்த ஆங்கில ஆசிரியர் KJ சார் ஜெயராமன் சார் என்னை பார்த்துட்டு எங்கப்பா கூட்டு போறேன்னு, ஐயா இந்த மாதிரி 250 திருக்குறள் முடிச்சிருக்காங்க, அந்த குழந்தைங்களை பாராட்டுற விதமா நான் என்னுடைய இது போட்டு நான் செஞ்சுக்கு இட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கோட்டை காட்டுக்கு இட்டு போகும்போது அன்னைக்குதான் ஸ்ரீராம் அப்படிங்கிற மாணவன் நம்ம பள்ளியில அவன் அகட வகிட நிகழ்ச்சி ராஜ் டிவியில பேசுறான். ஐயா என்னை பார்த்துட்டு நீ கூட்டு முறையா நான் வரேன்டான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வீட்டுல இட்டு போய் இல்லோட வேலை செய்யறாங்க. அவங்க இங்கிலீஷ் பிடி. அவங்க
இல்லோடல ஆங்கில ஆசிரியர் பணியாற்றுறாங்க. கூட்டு போய் அன்னைக்கு மாணவர்களுக்கு முழுக்க சாப்பாடு, காலையில சாப்பாடு நல்லா செஞ்சு கொடுத்து திருப்தியா போட்டு இட்லி சட்னி அவங்களுக்கு தேவை பரோட்டா இல்லை பூரி இதெல்லாம் போட்டு திருப்தியா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை நாங்கம்மா நீ செலவு பண்ணாத, நீ சமைக்கலாம் வேணாம், வாங்கி வந்து கொடுத்து பரிமாறுன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய்க்கு மேல சாப்பாடு வந்து அந்த குழந்தைங்களுக்கு போட்டாரு. அப்படியே அந்த டிவியில அந்த ஸ்ரீராமன் பையனும் வந்திருந்தான் என் கூட. அதை பார்க்கும்போது எனக்கு பெரிய புலங்காகிதம் சொல்லுவாங்களே தமிழ்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியா அது குழந்தைங்க யாரும் பண்ணல. அதுக்கப்புறம் சகானாங்கிற மாணவி படிச்சுது. அது நாங்க தொடக்கத்துல சொல்லி கொடுத்ததையும் மறந்துருச்சு. அதுக்கப்புறமா அது வந்து வேற ஒரு பார்வையில போயிடுச்சு. அப்போ வந்து அந்த சகானா மட்டும் என்னிடத்துல வந்து சொல்லியிருந்தா, ஐயா நீங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லியிருந்தா, ஐயாவை காமிச்சிருந்தா கண்டிப்பா தொடர்ச்சியா பண்ணியிருந்து இன்னைக்கு 1330 திருக்குறள் வச்சு பரிசு வாங்கியிருக்கோம் அந்த பொண்ணு. ஆனா அது வந்து என்ன தொடர்பு கொள்ளல. நான் ஒரே ஒரு மட்டும் வெளிப்படையா சொல்லிக்கிறேன், என்னை எந்த மதிச்சு கொடுக்குறவங்க குழந்தைங்களையும் சரி மனுஷங்களையும் சரி, நான் கண்டிப்பா அவங்களுக்கு என்னால என்ன முடியுமோ, என்னால் உச்சபட்சமா நிறைய விஷயங்கள் என்னால பண்ண முடியும் அது பண்ணுவேன். நீங்க இல்ல அப்படின்னு தனியா ஒதுக்கிட்டீங்கன்னா, ஐயா வந்து இவங்களா வந்து கேட்டாங்க, எஸ்எம்சி தலைவரா வந்து திருக்குறள் ஐயா படிக்க சொல்லுங்கன்னு கேட்டப்போ, நான் ஐயா இருக்கிறமா நான் சொல்லித்தர மாட்டேன், ஐயா ஒருத்தர் வழிகாட்டுன்னு இவங்களுக்கு வழிகாட்டி விட்டேன். அப்படியே தொடர்ச்சியா வழிகாட்டி தொடர்ச்சியா அந்த இது பண்றாங்க, பயிற்சி எடுத்துக்கிறாங்க. இன்னும் யாராக இருந்தாலும் உங்க வீட்டுல தம்பி இருந்தா கூட போய் சொல்லுங்க. இப்ப நீங்க மட்டும் இல்ல, உங்க வீட்டுல குழந்தை தம்பி இருக்கிறான், 3வது படிக்கிறான், 2வது படிக்கிறான், 4வது படிக்கிறான், மெட்ரிக் படிக்கிறான், எங்க வேணாலும் படிக்கட்டும், நம்ம அதை பத்தி கவலை இல்லை. நீங்கள் படிக்க விரும்பினால் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. ஏன் 6வது சொன்னா, இங்க இருந்து பயிற்சி எடுத்துனா ஒரு 3 வருஷத்துக்குள்ள நீ கண்டிப்பா முடிச்சிருவேன். 9வது வந்து கண்டிப்பா நீ 1330 முடிச்சிருவேன். நல்லா டாப்பரா இருக்கிற, எனக்கு நல்ல மெமரி கெப்பாசிட்டி இருக்குதுன்னா நீ 1 வருஷத்துலேயே முடிச்சிடலாம், இல்ல 2 வருஷத்துலேயே முடிச்சிடலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்தது. அதனால வீட்லயும் போய் சொல்லுங்க, ஐயா வந்து இந்த தொண்டு தான் செஞ்சுக்கிறாரு, உலகம் முழுவதும் செஞ்சுக்கிறாரு. யாரோ ஒரு நம்ம பள்ளினாக்கா நம்ம சந்தோஷம் தானே. நம்ம பள்ளி விடுத்தா நாளைக்கு வந்து நீங்க அந்த பேர் வாங்க போறீங்க, கலெக்டரேட் பரிசு வாங்க போறீங்க, பள்ளிக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை, உங்க பெற்றவங்களுக்கு பெருமை, நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு பெருமை, இதுதான் நோக்கி போயிருக்கிறோம். அதனால நீங்க யாரா இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம அதுக்கான பயிற்சியை காமராஜர் ஐயாவை சொல்லி உரிமையோட கேட்கலாம். ஐயா நீங்க பண்ணி கொடுங்க, நீங்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி உரிமையோட கேட்கலாம். ஐயா அவர் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய இந்த தலைமை ஆசிரியர் பொறுப்பு தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர் மாணவ செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நன்றியில மீண்டும் இதே சாதனை அடுத்த ஆண்டு இந்த வருஷம் வரும்போது ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்களும் இதுல இடம் பெற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.